Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Previous வீடியோவில் cyclic photophosphorylation and non-cyclic photophosphorylation பற்றி நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம cyclic photophosphorylation என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது அந்த ரியாக்ஷன் சென்டர்லேருந்து வெளியில் போகும்போது மறுபடியும் அந்த ரியாக்ஷன் சென்டருக்கே வந்துடும். இந்த cyclic photophosphorylation ஒன்லி PS1 மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். இப்போ நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ சிஸ்டத்துலேருந்து வெளியில் போகக்கூடிய எலக்ட்ரான் அப்படின்றது மறுபடியும் அதே இடத்துக்கு வராது. இந்த நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் PS1 அண்ட் PS2 ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். இப்போ இதுதான் ஒரு தைலகாய்டு மெம்ப்ரேன் அப்படின்னா இங்கே PS2 இருக்குது, இது PS1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல 2லேருந்து எலக்ட்ரான் அப்படின்றது வெளியில் போகுது, எலக்ட்ரான் கேரியர் வழியாக PS1க்கு போகுது, மறுபடியும் இந்த இடத்துக்கு போய் NADPH அப்படின்றது இந்த இடத்துல உருவாக ஆரம்பிக்குது. அப்போது எலக்ட்ரான் அப்படின்றது வெளியில் போனது மறுபடியும் ரிட்டர்ன் வர கிடையாது. அதனால தான் இதை நம்ம நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் ஒன்லி PS1 இன்வால்வ் ஆகும். நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் PS1 அண்ட் PS2 ரெண்டு ஃபோட்டோ சிஸ்டமும் இன்வால்வ் ஆகும். இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனோட ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P700. இப்போ பொதுவாக இதுதான் PS1 அப்படின்றத இமேஜின் பண்ணுங்கள். இதில் நிறைய பிக்மெண்ட் இருக்கும். இங்கே குளோரோஃபில் ஏ இருக்குது. இந்த குளோரோஃபில் ஏ அப்படின்றது 700 நானோமீட்டரில் இருக்கக்கூடிய லைட்டை மட்டும்தான் அப்சார்ப் பண்ணும். அப்போது சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்றது லோ லைட் கண்டிஷனில் ஒர்க் ஆகக்கூடியது. அடுத்து நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் எடுத்துக்கிட்டோன்னா ரியாக்ஷன் சென்டர் இஸ் P680. இப்போ இதுதான் ஒரு ஃபோட்டோ சிஸ்டம் PS2 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடியது PS1. இது ரெண்டுமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா இங்கே இந்த PS1 பர்டிகுலராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா 680 நானோமீட்டர்ஸ் அப்படின்றது தேவை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் சென்டர் அப்படின்றது P680. அப்போ நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் PS1உடைய ரியாக்ஷன் சென்டர் P680, PS2ஓட ரியாக்ஷன் சென்டர் P700. இது ரெண்டுமே லைட்டு கிடைக்கும் போது தான் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஓகேவா? அடுத்து எலக்ட்ரான் ரிலீஸ்ட் ஆர் சைக்கிள்டு பேக். இப்போ இந்த இடத்துல இருந்து வெளில போகக்கூடிய எலக்ட்ரான் அப்படின்றது மறுபடியும் PS1க்கே வந்துடும். இந்த இடத்துல அப்படி கிடையாது. எலக்ட்ரான் ரிலீஸ்ட் ஆர் நாட் சைக்கிள்டு பேக். PS2லேருந்து வெளில போகக்கூடிய எலக்ட்ரான் அப்படின்றது மறுபடியும் PS2க்கு வர்றது கிடையாது. ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் டஸ் நாட் டேக் பிளேஸ். இந்த PS1ல் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றது நடக்காது. பட் PS2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றது நடக்கும். PS2 அப்படின்றது பொதுவாக நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் இன்வால்வ் ஆகும். இதுதான் தைலகாய்டு மெம்பரேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடியது PS2. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு யார் எலக்ட்ரானை கொடுப்பாங்க? வாட்டர் பிரேக் டவுன் ஆகி அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரான், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். இந்த எலக்ட்ரான் அப்படின்றது இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணப்படுது. அப்போ நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் வாட்டர் பிரேக் டவுன் அப்படின்றது நடக்கும். குறிப்பாக PS2ல் நடக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் ஒன்லி ATP சிந்தசிஸ், ATP மட்டும்தான் உருவாகும். நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் ATP NADPH ஆர் சிந்தசிஸ். இப்போ PS2லேருந்து PS1க்கு எலக்ட்ரான் போகும்போது ATP அப்படின்றது உருவாகும் ஒரு இடத்துல. அடுத்து PS1லேருந்து எலக்ட்ரான் வெளியில் போகும்போது NADPH அப்படின்றது ஒரு இடத்துல உருவாகும். நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் ATP NADPH உருவாகுது. சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் 2 பிளேசஸில் 2 பிளேசஸில் ATP மட்டும்தான் உருவாகும். இதை நம்ம முன்னாடியே பார்த்தது தான். சரிங்களா? அடுத்த பாயிண்ட், பாஸ்போரிலேஷன் டேக் பிளேஸ் அட் 2 பிளேசஸ். பாஸ்போரிலேஷன் அப்படின்றது என்ன? ATP சிந்தசிஸ் ஆகக்கூடியது 2 இடத்துல சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் நடக்கும். ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் PS1. இங்கேருந்து எலக்ட்ரான் மூவ் ஆகி போகுது. இந்த இடத்துல பாருங்கள் 1, 2 இடத்துல அந்த இடத்துல ATP அப்படின்றது உருவாகுது. இதுவே நம்ம நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஸ்போரிலேஷன் டேக் பிளேஸ் அட் ஒன்லி 1 பிளேஸ். ஒரு இடத்துல மட்டும்தான், இங்கே மட்டும்தான் என்ன நடக்குது அப்படின்னா ATP அப்படின்றது உருவாகுது. ஆனால் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் 2 இடத்துல ATP உருவாகுது. சரிங்களா? அடுத்து 7th பாயிண்ட், இட் டஸ் நாட் ரெக்வயர் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் டோனர். எக்ஸ்டர்னலாக யாரும் இதுக்கு எலக்ட்ரானை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. PS1லேருந்து வெளியில் போச்சு அப்படின்னா எலக்ட்ரான் மறுபடியும் PS1க்கே வந்துடும். அதுக்கு யாரும் எலக்ட்ரானை மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இதுவே நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ரெக்வயர் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் டோனர்ஸ் லைக் வாட்டர் அண்டு H2S, ஹைட்ரஜன் சல்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே தேவைப்படும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய PS2வில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. இங்கே எலக்ட்ரான் கிடையாது. அந்த எலக்ட்ரானை யார் கொடுப்பாங்க?
வாட்டர் தான் வந்து கொடுக்கும். அப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் டோனர் அப்படின்றவங்க இந்த இடத்துல வந்து நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் தேவைப்படுது. எப்போ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா பாக்டீரியாஸில் வந்து ஒரு சில பாக்டீரியா வந்து வாட்டரை வந்து எடுத்துக்காது, அதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் சல்ஃபைடை எடுத்துக்கும். ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரான் டோனர் யார் இருப்பாங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து இருக்கும். இது பாக்டீரியாவில் நடக்கக்கூடியது. ஸோ பொதுவாக பிளான்ஸில் வந்து வாட்டர் தான் வந்து எலக்ட்ரான் டோனராக இருக்கும். அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடைசி பாயிண்ட், இட் டஸ் நாட் சென்சிட்டிவ் டு டைக்ளோரோ டைமீத்தல் யூரியா. ஸோ இந்த டைக்ளோரோ டைமீத்தல் யூரியாவுக்கு இது சென்சிட்டிவ் கிடையாது. இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, இது இருக்குது அப்படின்னா இதனால் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்றது எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகாது. அது எப்பவும் போல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், 2 ATP உருவாகிட்டு தான் இருக்கும். பட் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படி கிடையாது. இட் இஸ் சென்சிட்டிவ் டு DCMO, டைக்ளோரோ டைமீத்தில் யூரியா. இதுக்கு சென்சிட்டிவ் ஆனது. இன்ஹிபிட் எலக்ட்ரான் ஃப்ளோ. எலக்ட்ரான் அப்படின்றது இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதை வந்து இதை தடுத்துரும். இந்த டைக்ளோரோ டைமீத்தில் யூரியா அப்படின்றது தடுத்துரும். எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ பண்ண விடாது. அப்போ ATP அப்படின்றது உருவாகாது. அப்போ நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்றது இந்த டைக்ளோரோ டைமீத்தில் யூரியாவுக்கு சென்சிட்டிவ். இது இருந்துச்சுன்னா நடக்காது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.